வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் நிரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சிவப்பு கொள்கலன் வெடிவிப்பு குற்றச்சாட்டு தொடர்பாக ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் சுட்டிக்காட்டு. வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச கேள்வி. சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் என்ன உள்ளடக்கம் இருந்தது மற்றும் அவை எங்கிருந்து வந்தன என்பதை பற்றியான முழுமையான தகவல்களை வழங்க தயார் என்று ராமநாதன் அர்ச்சுனா தெரிவிப்பு. மஹிந்த ராஜபக்சவின் மனைவி ஷிராந்தியை கைது செய்ய வேண்டாம், மல்பத்த மகாநாயக்க தேரரின் அறிக்கை. தொடர்வது விரிவான செய்திகள். தொழில் பிரதி அமைச்சர் மஹிந்த ஜாசிங்க மற்றும் பொது சேவை தொழிலாளர் அதிகாரிகள் சங்கத்தின் பிரதிநிதிகள் இடையிலான கலந்துரையாடல் நாராயண்பேட்டை தொழிலாளர் அமைச்சு வளாகத்தில் நடைபெற்றது. இந்த சந்திப்பின் போது தொழிலாளர் அதிகாரிகள் எதிர்கொள்ளும் முக்கியமான பிரச்சனைகள் மற்றும் சவால்கள் பிரதியமைச்சரின் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டன. குறிப்பாக தொழிலாளர் திணைக்களத்திற்குள் கிடைக்கும் முறைப்பாடுகளை பெறும் முறை, அவற்றை விசாரணை செய்வது மற்றும் தீர்வுகளுக்கான நடவடிக்கைகள் குறித்தும் விரிவாக விவாதம் நடந்தது. தற்போதுள்ள முறைப்பாடுகள் மேலாண்மை முறையில் பல குறைபாடுகள் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இதனால் தொழிலாளர்களின் பிரச்சனைகளுக்கு விரைந்து தீர்வு வழங்குவது கடினமாகியுள்ளது. இதனையடுத்து முறைப்பாடுகள் பெறும் மற்றும் கையாளும் முறைமைக்கு மாற்றம் செய்யும் நோக்குடன் டிஜிட்டல் மயமாக்கலை முன்னெடுக்க வேண்டும் என்றும் பரிந்துரை செய்யப்பட்டது. மேலும் தொழிலாளர் அதிகாரிகளின் சம்பள அமைப்பில் துல்லியம் இல்லாத நிலை குறித்து கவலை வெளியிடப்பட்டது. அவர்களது தகுதிகளுக்கு ஏற்ப ஒரு புதிய சம்பள அமைப்பை உருவாக்கி அமல்படுத்த வேண்டிய அவசியம் இருந்தால் அதற்கான அமைச்சரவை முன்மொழிவு ஒன்றை தயாரிக்கும் திட்டம் உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதேவேளை தொழிலாளர் அதிகாரிகளை ஊக்குவிக்கும் போது நாட்டின் வருங்கால வாய்ப்பு நிதி சேகரிப்பையும் விரைவுபடுத்தி பலப்படுத்த முடியும் என்று கலந்துரையாடலில் வலியுறுத்தப்பட்டது. இந்த சந்திப்பில் தொழிலாளர் ஆணையாளர் நாயகம் நதீகா வட்டலியத்த மற்றும் பல உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். சிவப்பு கொள்கலன் வெடிவிப்பு தொடர்பான குற்றச்சாட்டுகளில் இருந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றிய அவர் இந்த விவகாரம் குறித்து மேலும் விளக்குமாறு தெரிவிக்கையில், சந்தேகத்திற்கிடமான கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டது தொடர்பாக விசாரணை நடத்த ஜனாதிபதியால் நியமிக்கப்பட்ட விசாரணை குழுவின் அறிக்கையினை அரசாங்கம் இதுவரை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்காமல் மறைத்து வைத்திருந்தது. எனினும் அந்த அறிக்கையை இன்று தாமே பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக அவர் தெரிவித்தார். அறிக்கையின் விவரங்களில் அவதானம் என்ற பிரிவில் கட்டாய சோதனைக்கு உட்படுத்தப்பட வேண்டிய 151 சிவப்பு முத்திரை பொருத்தப்பட்ட கொள்கலன்களில் 37 கொள்கலன்கள் எந்த ஒரு சோதனையுமின்றி விடுவிக்கப்பட்டுள்ளன என்றும், மேலும் 103 கொள்கலன்களும் முறையான சோதனையின்றி விடுவிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் கொள்கலன்கள் விடுவிக்கப்படும் தீர்மானம் ஜனவரி 18ஆம் தேதி எடுக்கப்பட்டதாக இருந்தாலும் அந்த முடிவு எடுக்கப்படும் முன்னதாகவே ஜனவரி 17ஆம் தேதி 2 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டிருந்தன என்பதும் விசாரணை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதிக்கு எதிராக யாராவது ஒரு வார்த்தை கூறினால் கூட உடனே விசாரணை ஆரம்பிக்கப்படுகிறது. ஆனால் இவ்வளவு பெரிய சிக்கல் இருந்தும் ஏன் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கேள்வி எழுப்பினார். சுங்கத்துறை நேரடியாக ஜனாதிபதியின் கீழ் உள்ளதால் இந்த குற்றச்சாட்டிலிருந்து ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்க தப்பிக்க முடியாது என்றும் முஜிபுர் ரஹ்மான் வலியுறுத்தினார். வாழ்க்கை செலவு அதிகரிப்பு தொடர்பாக அரசாங்கம் மேற்கொண்டுள்ள நடவடிக்கைகள் குறித்து பாராளுமன்றத்தில் கேள்வி எழுப்பியுள்ளார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச. இன்றைய அமர்வில் உரையாற்றிய அவர், முந்தைய அரசுகளின் காலத்தில் அரசு இறக்குமதி செய்யும் போது கமிஷன் பெறப்பட்டதாக நீங்கள் குற்றம் சுமத்தினீர்கள். ஆனால் தற்போது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் உரம் தரமற்றதாக உள்ளது. இதற்காக எந்த விடியளிக்கவும் எவரும் முன்வரவில்லை என்று விமர்சித்தார். மேலும் அரசாங்கம் தற்போது அரிசி மற்றும் உப்பை வெளிநாட்டிலிருந்து இறக்குமதி செய்வதற்காக பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டு வருவதை சுட்டிக்காட்டினார். கடந்த கால குற்றங்களை அடிக்கடி பேசுவதன் மூலம் விவசாயிகளின் இன்றைய பிரச்சனைகளை தீர்க்க முடியாது. வரி உயர்வுகள் மூலம் அரசுக்கு அதிக வருமானம் கிடைத்தாலும் அது மக்களுக்கு நன்மை தரவில்லை என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாட்டின் கடன்களை தீர்க்க தெளிவான திட்டங்கள் அமல்படுத்தப்பட வேண்டும். இல்லையெனில் வாழ்க்கை செலவு தொடர்ந்தும் உயரும் நிலை உருவாகும். இதனை தடுக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்றும் அவர் கேள்வி எழுப்பினார். வரி செலுத்தும் உள்நாட்டு சிறு மற்றும் நடுத்தர கைத்தொழில் முயற்சியாளர்களை மேம்படுத்தும் ஒருங்கிணைந்த வேலை திட்டம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்று பாராளுமன்ற உறுப்பினர் திலித் ஜாவிர வலியுறுத்தியுள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் நிதி செயலன கூற்று சட்டமூலம் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார். சுற்றுலாத்துறையின் மூலமாக நாட்டிற்கு புதிய வருமானத்தை உருவாக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுள்ளது. ஆனால் குறைந்த செலவில் சுற்றுலா பயணிகளை ஈர்ப்பதன் விளைவாக இந்த நாட்டு மக்களே ஒரு வகையான பொருளாதார சுமையினை சுமக்க வேண்டிய நிலைமை உருவாகியுள்ளது என்றும் அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் நாட்டிற்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகள் எவ்வளவு தொகை செலவழிக்கின்றார்கள் என்பதை கணிக்க விதமான தெளிவான முறைமையும் இல்லாத நிலையை தீவிரமாக விமர்சித்திருந்தார். இதனை சரி செய்ய சுற்றுலாத்துறையை டிஜிட்டல் மயமாக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை உடனடியாக நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் என்றும் அவர் கூறினார்.
இந்த நிலையில் அந்நிய செயல் நுணுக்க கூற்று சட்டமூலத்திலும் வரவு செலவு திட்டத்திலும் இத்தகைய முக்கிய அம்சங்கள் ஒன்றும் இடம்பெற்றதாக தெரியவில்லை என்றும் அவர் அதிருப்தி வெளியிட்டார். விடுவிக்கப்பட்ட 323 சர்ச்சைக்குரிய கொள்கலன்களில் என்ன உள்ளடக்கம் இருந்தது மற்றும் அவை எங்கிருந்து வருகை பெற்றன என்பதற்கான முழுமையான தகவல்களை வழங்க தயாராக இருப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார். இன்றைய பாராளுமன்ற அமர்வில் உரையாற்றியவர் அந்த கொள்கலன்களில் இருந்து உண்மையான உள்ளடக்கம், அவை வந்த நாடுகள் மற்றும் அதனுடன் தொடர்புடைய விவரங்கள் அனைத்தும் நமக்கு தெரியும், அவற்றை தெளிவுபடுத்த தயாராக இருக்கிறேன் என்று தெரிவித்தார். எனினும் இதற்காக தம்மிடமிருந்து பொய்யான போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை சுமத்தி பாராளுமன்ற உறுப்பினர் பதவியினை பறிக்க அரசாங்கம் முயற்சிக்க கூடாது என்ற உறுதிமொழியை அரசு வழங்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தி கூறினார். அந்த 320க்கும் மேற்பட்ட கொள்கலன்களில் என்ன இருந்தது என்பதை வெளிப்படையாக கூற தயார். ஆனால் என்னை அடக்கும் நோக்கில் தொடர்ந்து போலியான வழக்குகளில் சிக்க வைக்கின்றார்கள். இப்போது அவர்களிடம் போலீஸ் அதிகாரம் இருக்கிறது. எனது எம்பி பதவியை பறித்து நான் சொல்வதற்கான வாய்ப்பையே தடுக்க முயற்சிக்கின்றார்கள் என்றும் அவர் குற்றம் சாட்டினார். தொடர்ந்தும் கூறிய அவர், இவ்வாறே தொடர்ந்தால் இந்த உண்மைகளை வெளிக்கொண்டு வர வேண்டிய நிலையில் நான் வேறு ஒரு நாட்டுக்கே செல்ல நேரிடும். எனக்கும் உயிரிழப்பதற்கும் பயமில்லை, ஆனால் சத்தியத்தை மறைக்க விரும்பவில்லை என்றார். பாராளுமன்ற முன்னாள் உறுப்பினர் ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்ட 15 பேருக்கு எதிரான வழக்கு எதிர்வரும் டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. கருவாத்தோட்டம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் வீதிகளை மறைத்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் தொடர்பாக இந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. இன்றைய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க முன்னிலையில் இதன் மேலதிக நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது. விசாரணையின் போது சம்பவம் தொடர்பான விசாரணைகள் நிறைவடைந்துள்ளன என்றும் தேவையான அறிக்கைகள் சட்டமா அதிபருக்கு அனுப்பப்பட்டுள்ளன என்றும் கருவாத்தோட்ட போலீசார் நீதிமன்றத்திற்கு தெரிவித்தனர். அதனையடுத்து இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளும் நாள் டிசம்பர் 8 என்று நிர்ணயிக்கப்பட்டது. அன்றைய தினம் சட்டமா அதிபரின் ஆலோசனைகள் குறித்து தகவல் அளிக்கவும் போலீசாருக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு கொழும்பு சுதந்திர சதுக்கத்திற்கு அருகில் வீதி நாடகம் ஒன்றை நடத்தி பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியதாக ஹிருணிகா பிரேமச்சந்திர உள்ளிட்டோர் மீது இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய வேண்டாம் என்று ஜனாதிபதியிடம் மல்பத்து மகாநாயக்க தேரரிடம் முரண்பாடாக கேட்டுள்ளதாக வெளியான செய்திகளை நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச முற்றிலும் மறுத்துள்ளார். எக்ஸ் தளத்தில் வெளியிட்டுள்ள பதிவு ஒன்றில் மத தலைவர்களை அரசியல் விவகாரங்களில் இழுத்திருப்பதன் மூலம் அவர்கள் மீதான நம்பிக்கையை பாதிக்க முயற்சிக்கப்படுவதாகவும் இது நிகரற்ற மதப்பேறுகளுக்கு நேரும் பெரிய அவமரியாதை என்றும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மஹிந்த ராஜபக்ச தமது குடும்ப உறுப்பினர்களை கைது செய்ய மகாநாயக்க தேரர்களின் உதவியை நாடுகிறார் என்ற பொய்யான தகவல்களை பரப்புவதை மட்டுமல்லாமல் போலீசாரையும் நீதித்துறையும் அரசியலுக்கு உட்படுத்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளதாகவும் நாமல் ராஜபக்ச குற்றம் சாட்டினார். நானும் என் குடும்பத்தினரும் இதுவரை எந்த ஒரு அச்சமும் இல்லாமல் அரசியல் விசாரணைகளை எதிர்கொண்டுள்ளோம். நாட்டின் நீதித்துறையின் மீது எனக்கு முழுமையான நம்பிக்கை உள்ளது. சட்டத்தை அரசியலாக்குவதன் மூலம் தேசிய மக்கள் சக்தி தங்களது திறமையின்மையை மறைக்க முயற்சிக்கிறது என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தனது மனைவி ஷிலாந்தி ராஜபக்ச கைது செய்யப்படுவதை தடுக்கும் நோக்கில் தற்போதைய ஜனாதிபதி அனுருகுமார திசாநாயக்கவிற்கு அழுத்தம் வழங்குமாறு மல்பத்து பீடத்தின் பிரதான மகாநாயக்க தேரரிடம் கோரிக்கை விடுத்ததாக பரப்பப்படும் செய்தி முற்றிலும் பொய்யானது என்று அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் தொடர்பாக கண்டியில் அமைந்துள்ள மல்பத்து மகாவிகாரை விசேட செய்தி அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளது. மகாநாயக்க தேரரின் அறிவுறுத்தலுக்கு அமைய விகாரையின் பிரதி பதிவாளர் மகாவலர் ரத்னபாலஸ் தவிர இந்த அறிக்கையினை வெளியிட்டுள்ளார். அறிக்கையின் மூலம் அத்தகைய சந்திப்பு ஏதும் அல்லது தொலைபேசி உரையாடல் ஏதும் இடம்பெறவில்லை என்பது தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மக்களின் மனதை குழப்பும் நோக்கில் இவ்வாறான தவறான மற்றும் கற்பனை செய்திகளை பரப்பும் நபர்கள் மற்றும் அமைப்புகள் எதிர்காலத்தில் சட்ட நடவடிக்கைக்கு உள்ளாக்கப்படும் என்றும் அந்த அறிக்கையில் எச்சரிக்கையாக குறிப்பிடப்பட்டுள்ளது.